ஒன்று நாளாகமம் First Chronicles 14ஆம் அதிகாரம் chapter 14 14 15 வாசி பாருங்க. verses 14 and 15. அப்பொழுது தாவீது திரும்ப தேவனிடத்தில் விசாரிக்கிறதற்கு தேவன் நீ அவர்களுக்கு பின்னாலே போகாமல் அவர்களுக்கு பக்கமாய் சுற்றி முசுக்கொட்டை செடிகளுக்கு எதிரே இருந்து அவர்கள் மேல் பாய்ந்து முசுக்கொட்டை செடிகளின் நுனிகளிலே செல்லுகிற இரைச்சலை கேட்கும் போது யுத்தத்திற்கு புறப்படு, பெலிஸ்தரின் பாளையத்தை முறியடிக்க. இது நல்ல சம்பவம், நம்ம எல்லாருக்கும் தெரிந்த ஒரு சம்பவம். This incident is very familiar to us. ஒன்று நாளாகமம் 14ஆம் அதிகாரத்திலே In First Chronicles chapter 14, தேவனுடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. glory be to the name of God. நீங்க 9ஆம் வசனத்தை வாசித்து பாருங்க. When you read verse 9, பெலிஸ்தியர் வந்து ரெஃபாயிம் பள்ளத்தாக்கிலே பரவி இருந்தார்கள். and the Philistines came and spread themselves in the valley of Rephaim. 10ஆம் வசனத்தை பார்த்தீங்கன்னா Verse 10, பெலிஸ்தியருக்கு விரோதமாக போகலாமா, அவர்களை என் கையில் ஒப்பு கொடுப்பீரா என்று தாவீது தேவனை கேட்டபோது, கர்த்தர் போ, அவர்களை உன் கையிலே ஒப்பு கொடுப்பேன் என்றார். and David inquired of God, saying, shall I go up to against the Philistines and will thou deliver them into my hand? And the Lord said unto him, go up, for I will deliver them into அவர்கள் thy hand. பாகால் பிராசிமுக்கு வந்தபோது So they came up to Baal தாவீது அங்கே அவர்களை முறிய அடித்து, and David smote them there. தண்ணீர்கள் உடைந்து போடுகிறது போல தேவன் என் கையினால் என் சத்துருக்களை உடைந்தோட பண்ணினார். David said, God has broken in upon mine enemies by my hand like the breaking forth of waters. என் கையினால் உடைந்து ஓட பண்ணினார். God has broken them by my own hand. இந்த தாவீதுக்கு ஒரு நல்ல பழக்கம் இருக்குங்க. This David had a good habit. நீங்க தாவீது வழக்கத்தை எடுத்து பாத்தீங்கன்னா, When you consider the habit of David, இவர் செய்த நிறைய யுத்தங்கள் இருக்கு. he had many battles which are அவர் different. வாழ்க்கையே நீங்க வாசித்தீங்கன்னா, When you look, ஒரு முறை சிங்கம் வந்துச்சு, there came a lion, ஒரு முறை கரடி வந்துச்சு, there came a bear, ஒரு முறை கோலியாத் வந்தான். there came Goliath. எத்தனையோ யுத்தங்களை சந்திச்சவங்க. So he has to encounter many battles. நிறைய யுத்தங்களை சந்திச்சு இந்த ஆளுக்கு ரொம்ப அனுபவம் இருக்கு. So he had the experience of encountering many battles. இப்ப பெலிஸ்திய சேனை வந்திருக்கு. Now the Philistine army has come. இந்த அனுபவத்தை பயன்படுத்தல, And he did not use his இந்த experience. அறிவை பயன்படுத்தல. He did not use his knowledge. ஆண்டவர்ட்ட கேக்குறாரு, ஆண்டவரே Now he asked God, Lord, இந்த யுத்தம் பண்ணலாமா, shall I go for the battle? இது போகலாமா? Shall I go for it? ஆண்டவர் சொன்னாரு, God said, நீ புறப்பட்டு போ, you go. நீ போ. You go. இவர் போனாரு. So he went. இந்த வார்த்தை நல்லா கவனிங்க. You read the word. தேவன் என் கையினாலே உடைந்து ஓட பண்ணினார். God has broken in upon mine enemies by my hand. ஜெயித்துட்டான். So now he knows. வெற்றி எடுத்தாச்சு. So now he succeeded. திரும்ப பெலிஸ்தியர் வந்தாங்க. Now again the Philistines came. இப்போ இந்த பழைய உடைஞ்சோட பண்ணார் இருக்கு இல்லையா? So now already he has made him to break forth. சவுல்ட்ட சொன்னாரு, ஒரு முறை சிங்கத்தை கொன்னேன், Once I killed the ஒரு முறை கரடியை கொன்னேன், once I killed the bear. அத மாதிரி இந்த கோலியாத்தை கொன்றுவேன். So I will also kill this Goliath like him. அப்படி சொல்லல. He never said so. இந்த போன முறை இந்த பெலிஸ் வந்தபோது முறிய அடிச்சேன். Last time when the Philistines came, I smote them. இவங்களை எல்லாம் துரத்துனேன். I just chased them. இந்த முறை கூட துரத்திடுவேன். But even this time I can chase them. அவர் சொல்லல. He never said so. திரும்ப போனாரு. Again he went to God. ஆண்டவரே, Lord, போலாமா? shall I go? ஆண்டவர் சொன்னாரு, God said, போகாத. you don't go up. You wait. You wait for me. கொஞ்ச நேரம் நீ வெயிட் பண்ணு. You wait for some time. நான் உனக்கு முன்னாலே போவேன். I will go before you. இப்ப நடந்தது என்ன தெரியுமா? You know what happened now? தேவனுடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. Glory be to the name of God. நீங்க 15ஆம் வசனத்தை வாசித்தீங்கன்னா, In verse 15, முசுக்கட்டை செடிகளின் நுனிகளிலே செல்லுகிற இரைச்சலை கேட்கும்போது யுத்தத்துக்கு புறப்படு. and when shall hear the sound of going in the tops of the mulberry trees, they shall பெலிஸ்தியரின் go பாளையத்தை முறியடிக்க to smite the host of Philistines. தேவன் உனக்கு முன்னாலே புறப்பட்டிருப்பார். For God is gone forth before thee. நல்லா கவனிங்க. Listen carefully. ஆண்டவர் முதலாவது சொன்னாரு, First of all, God said, நான் உன் கையிலே ஒப்பு கொடுப்பேன். I will offer into your hands. ஆனா இப்ப சொல்றாரு, But now he says, ஒப்பு கொடுப்பேன் சொல்லல, he never said he will deliver them. உனக்கு முன்பாக முறியடிப்பேன். I will smite them before you. இனிமேல் அவனுங்க தலை தூக்கவே முடியாது. They can never rise up again. எப்ப நீ கேட்டீனா, You know when? you wait. When you wait for him. நீ காத்திருப்பா. You wait for him. பழைய அனுபவத்தை வச்சு ஓடிரல. He did not run with the experience of past பழைய experience. அனுபவத்தை ஓடிரல. He did not run with the past நம்முடைய experience. கிறிஸ்தவ வாழ்க்கையில நீங்க போய் ஆண்டவர்கிட்ட போய் ஆலோசனை கேட்டீங்கன்னா, அநேக வேளைகளிலே ஆண்டவர் சொல்றது wait. Many times in a Christian experience, when you ask God for a counsel, God will say to wait. தேவன் யாருக்கு முன்னால புறப்படுறார்னா, So before whom will God start? காத்திருக்கிறவர்களுக்கு முன்னால தேவன் புறப்படுவார். He will go before the people who wait for him. சுய புத்தியின் மேல் சாராதவனுக்கு
முன்னால ஆண்டவர் போகிறார். God will go before the person who does not lean upon his own understanding. எந்த மனுஷன் கர்த்தருக்கு காத்திருக்கிறானோ அவர் முன்னால போகிற வரைக்கும் அமைதியா உட்கார்ந்திருக்கான். So God will also go before a person who wait for God. அவனுக்கு ஆண்டவர் முன்னால போறார். And before him God will move on. உடனே நடக்கணும் சொல்ற முன்னால போறது இல்ல. A person who says that he has to be done ஆண்டவர் immediately. சொல்ற you wait நான் பார்க்கறேன் நீ. God says you wait and I will take care. இப்போ என்ன சொல்ற தெரியுமா? You know what he say now? முன்னால ஒப்பு கொடுத்தாரு. இப்ப முறியா அடிப்பார். First he delivered them, now he smote them entirely. கிறிஸ்தவ வாழ்க்கையில ஆண்டவருக்கு காத்திருக்கிறது என்பது மிக முக்கியமானது. So in a Christian life, waiting for God is very important. சில